நான் எழுதின பாட்டு அது அண்ணன் மியூசிக்கு அவ்வளோதான். அது வந்து இப்போ வாலி சார் பேரும் போடுறதில்ல. யாரோ ஒருத்தங்க வேறு ஒரு பேஜில் போட்டிருக்காங்க ஒரு வாலின்னு. அதனால் வாலின்னு போடுறாங்க. முழுக்க முழுக்க அந்த டைமில் விஜயகாந்த் படங்களுக்கு என்னோடய பாடல்கள் தான் அதிகமாக வரும். பொட்டு வச்ச தங்க குடம் என்னோட பாட்டு. வணக்கம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்ல சொல்ல மட்டும் இல்லைங்க, நினைக்க நினைக்கவே மனசு ஒரு மாதிரி நெகிழ்ந்து போற விஷயங்கள்ல பல மனிதர்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான மனிதர் தான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரை பத்தி நினைச்சாலே நமக்கு நெக்குருகி போயிடுவோம், நெகிழ்ந்து போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நிஜம். சமீப காலங்களில் நம்ம விஜயகாந்த் சாரை ஒருத்தன் இருக்கும்போது ஒருத்தருடைய அருமை நமக்கு தெரியறதே இல்லை. இறந்து போன பிற்பாடு தான் ஒருத்தருடைய அருமை நமக்கு தெரியுது. அந்த மாதிரி கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அவரை கேலி பேசி மீம்ஸ் போட்டவங்க எல்லாம் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இறந்து போன அன்னைக்கு அப்படி அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் அவர் மேல எவ்வளவு அன்பும் பிரியமும் காதலும் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்படி கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் கேப்டனை நினைச்சு உருகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். நான் கமல் ரசிகையா, நான் ரஜினி ரசிகையா அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு போல நான் கேப்டன் ரசிகரியான்னு ஒரு ஒரு பெரிய வட்டம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்ம தான் காதுல கேட்கல. அதுதான் இங்க நிஜம். இங்க என்னுடைய ஃப்ரெண்டு ரகோத்தமனுடைய மனைவி இந்து கூட நான் விஜயகாந்த் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷம் 24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அட அப்படின்னு சந்தோஷமான நான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்ப கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருந்தாருக்கு, எத்தனையோ பாடல்கள் ஹிட் பாடல்கள் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் நிறைய பேர் அவருக்கு இசையமைச்சிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் தேமுதிக கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு பாடல் ஒன்று அவருக்கான பாடலாகவே உருமாறிச்சு. கேப்டன் அவர்கள் இறந்த பிற்பாடு அந்த வானத்தை போல அந்த பாட்டாக இருக்கட்டும், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளா இருக்கட்டும், இதெல்லாம் விஜயகாந்துக்கே உண்டான கேப்டனுக்கே உண்டான வரிகளாகவே மாறிப்போச்சு. எப்படி எஸ்பிபி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பாடல் வரிகளே அவருக்கான அஞ்சலியா நாம் எடுத்துக்கிட்டோமோ அது மாதிரி ஆச்சு. இப்போ சமீபத்துல வந்த லப்பர் பந்து திரைப்படத்துல நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படிங்கிற அந்த பாட்டு வரும்போதே கைத்தட்டுறான். ஏதோ அங்க அட்டகத்தி தினேஷ் நடந்து வந்தாலும் கூட விஜயகாந்தே நடந்து வரக்கூடிய ஒரு உணர்ச்சி பெருக்கோட ஆடியன்ஸ் கிட்டே அப்படி ஒரு கரவொலி. அந்த கரவொலிக்கு காரணம் அந்த பேக்டிராப்ல ஒலித்த அந்த பாட்டு. அந்த பாட்டு பொன்மன செல்வன் அப்படிங்கிற படத்துல வந்தது. 1989 வருஷத்துல பி வாசு சார் அவர்களுடைய இயக்கத்துல ஜெமினி கணேசன் சரோஜா தேவிலாம் நடித்த அந்த படத்துல விஜயகாந்த் சார் தான் ஹீரோ, சோபனா தான் ஹீரோயின். அந்த திரைப்படத்துல வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாட்டை எழுதியவர் தமிழ் சினிமாவுடைய சகலகலா கங்கை அமரன் அப்படிதான் சொல்லணும். அவர் தொழாத துறைகளே கிடையாது. கங்கை அமரன் சார் பாடல்கள் எழுத இந்த பாட்டை படமாக்குன விதம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விஜயகாந்த் சார் நம்மள அந்த சிரிப்புலேயே மனுஷன் நம்மளை மயக்கி போட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இது பத்தி நான் கங்கைமரன் சார்கிட்ட கேட்டப்ப ஆமா அப்படின்னு சொல்ல அந்த விஷயத்தையும் இங்க நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இதை எங்க எழுதுனீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இருக்கிற வீடு ஸ்டுடியோ வந்து பிரசாத் ஸ்டுடியோ. நான் எப்போதுமே பாட்டு எழுதுறது காரில் ஏறி உட்காந்தோன்னே பின்னால் எனக்கு சீட்டுக்கு பின்னால் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதில் அண்ணன் கொடுத்த டியூனு போடுவேன். அன்றைக்கி எழுதின பாட்டை போட்டு அங்கே ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்குள்ளே பாட்டு எங்கடா பாட்டு அப்படிமாரு இதான் சொல்லி அவருக்கு பாட்டு கொடுப்பேன். இதுதான் என்னோடய பாட்டு எழுதுகிற வழக்கம். இல்லை ஸ்டுடியோவில் போய் எழுதினா கூட 10 மினிட்ஸ் அவங்க வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அவர் கொடுத்த டியூனுக்கு பாட்டு அடுத்தபடியாக நிற்கும். அது செண்பகமே பாட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு மதுரை மறிகள் தான் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவர் டியூனுக்கு அங்கே கொடுத்தோடனே அவர் கீழே ரிஹர்சல் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல் பண்ணி வர்றதுக்குள்ளே என்னுடைய பாட்டிலேயே முடிச்சிடும். ஓகே, தேங்க்யூ. ராஜா அன்னைபுரத்துல கங்கைமரன் சாருடைய வீடு இருந்திருக்கு. சார் அவர்கள் இந்த படத்தை பிக்சரைசேஷன் பண்ணினதை அழகா கவனிச்சு பாருங்க. அந்த வீடியோ பாருங்க, யூடியூப்ல நிறைய அந்த பாட்டு இருக்கு.
பொன்மன செல்வன்கிற படத்துல. இந்த பாட்டை கங்கை அமரன் சார் எழுதியிருக்காரு. மலேசியா வாசுதேவன், மனோ அவர்கள், சித்ரா மேடம், அப்படி இப்படின்னு நிறைய பேர் பாடியிருப்பாங்க. நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம். வரிகளை பாருங்க, எல்லாமே பாசிட்டிவான வரிகள். தங்க குடம், மகுடம், தங்க ரதம், ஜோரான தங்க ரதம், அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, இனி 9 சொல்லும் பட்டி தொட்டி. நிஜமாலுமே பட்டி தொட்டி எங்கும் அவருக்கு ரசிகர் மன்றம் ஒரு நடிகருக்கு இருந்துச்சுன்னா அது விஜயகாந்த் சர்க்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு கிராமங்கள்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது விஜயகாந்த் சார் தான். அதனாலதான் இந்த பாட்டை கங்கை அமரன் சார் அப்படி போடுறாரு. நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம், அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, இனி 9 சொல்லும் பட்டி தொட்டி. அடுத்த வரியில பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகள் வந்து சேரும் ஐயா, உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு, அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல, அண்ணனுனா அண்ணன் ஐயா, அன்பு உள்ள மன்னன் ஐயா. விஜயகாந்த் சாருக்கான வரிகளாகத்தான் இதை பார்க்கணும். அண்ணனுன்னா அண்ணன் ஐயா, அன்பு உள்ள மன்னன் ஐயா. இதே போலதான் ஊரெல்லாம் கொண்டாடும் உம்பேரையா, அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி. அதுக்கு அப்புறமா வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்ல பெருமை வரும், சத்தியத்தை தினம் காத்து வரும், அந்த சாமி தரும் பல 100 வரம். கங்கை அமரன் சார் வந்து எப்பேற்பட்ட கவிஞர் நினைக்கிறீங்க, எப்பேற்பட்ட பாடலாசிரியர் நினைக்கிறீங்க. சிந்திய வெண்மணி அவர் தான், சிறு பொன்மணி அசையும் அதுவும் அவர் தான், உன் பார்வையில் அவர் தான். இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. வெற்றியெல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்லா பெருமை பெறும், சத்தியத்தை தினம் காத்து வரும், அந்த சாமி தரும் பல 100 வரம், மனசு எல்லாமே கோவில் ஐயா, அதுல நீதானே சாமி ஐயா, நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தான். கட்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கங்கை அமரன் சார் அவர்கள் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. மனசு எல்லாமே கோவில், அதுல நீதானே சாமி, நல்லவன் தான் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தான், நாடெல்லாம் நாளெல்லாம் வெல்ல வந்தான். ஒரு ஆரூடம் கணித்தது போல கேப்டன் அவர்களுக்காக இந்த வரிகளை அவர் எழுதுறார். பின்னாடி அவர் எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு போனதுக்கு எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம்தான். எப்படியான வரிகள். நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி கேப்டன், நீ தங்க கட்டி கேப்டன், நீ சிங்கக்குட்டி. இந்த பாடலை எழுதிய கங்கை அமரன் சாருக்கு மிகப்பெரிய நமஸ்காரங்கள். இதற்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கங்கள். பி. வாசு சார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பாளிக்கு இந்த சமயத்துல தமிழகத்துல உலகம் முழுக்க இருக்கிற கேப்டனுடைய ரசிகர்கள் சார்பா அவருக்கு நாம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். பொட்டு வச்ச தங்க குடம், அந்த பாட்டை பொன்மன செல்வன் படத்துல இருக்கிற அந்த பாட்டை பாருங்க, நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளவு அழகான விஜயகாந்த் அதுல. வணக்கம்.